பொதுவாக எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுப்பது மட்டுமல்ல, அவர் என்ன சிபிஐக்கா உயர் அதிகாரி? சிபிஐ இன்று என்கொயரி நடைபெற்று முடிந்திருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவரை ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமித்திருக்கிறார். இவர் குரல் கொடுத்து என்ன பயன்? இவர் குரல் கொடுத்த நாளை மட்டும் அங்கே உடனடியாக இன்று சிபிஐடைய என்கொயரியே இல்லை என்று சொல்லுகிறாரா? 2 முறை அவர் சிபிஐக்கு சென்று தன்னுடைய விளக்கத்தை தந்திருக்கிறார். அவரும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எடப்பாடியார் குரல் கொடுத்தனாலதான் கட்சியை காப்பாற்றப்பட்டிருக்கு. அது என்ன வேணா சொல்லலாம், அவருக்கு சொல்லலாம். அதுக்கு வேணா கொடி பறந்து சொல்ல, அதை கேட்கலீங்களா? பெரிய கட்சியோட கொடி பறக்குது, நம்ம ஒரு வெற்றி நம்மளது விநாயகர் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லி இவரு தானே பாடினாரு. நாமளே கொடி பிடிச்சிட்டு நான் ஒண்ணு சொல்றேன், இது அவங்களே கொடி பிடிச்சிட்டு அவங்களே செய்த காரியங்கள் இது. இருங்க நான் சொல்லிடுறேன். ராசிபுரம் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருத்தரை நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் ராசிபுரத்தை சார்ந்தவர், திருச்செங்கோடு. அவர் இடத்திலே சொல்லுகிற போது, சென்னையில இருந்து நான் கோவைக்கு வருவதும் அவர் பூனாவுக்கு செல்வதற்காக அந்த விஐபி லான்ச்சில் இருக்கிற போது அவர் சொன்னார், உங்க ஆளுல கொடி பிடிச்சிட்டு கொடியை இது பண்ணதுல நாங்க போட்டோ எடுத்து வச்சிருக்கோம். பரவாயில்லையா? அன்னைக்கு இல்ல, அவர் சொன்னது என்ன இடத்துல, பூனாவிற்காக ஒரு மீட்டிங்காக அவர் போறாரு, டிஃபென்ஸ் மீட்டிங்க்கு. நான் இங்க கோயம்புத்தூர் வரேன். அப்ப அவர் சொன்ன வார்த்தை, இப்போ ராஜ்யசபா உறுப்பினர் இடத்துல, அது நடக்கட்டும், அது விட்டுருங்க. ஆகவே இவங்களே எதை சொன்னாங்க? அப்ப கூட்டணி இருந்தால் மகிழ்ச்சி, தனித்து நின்றால் இன்றைக்கு நம் வீர விமர்சனத்தை வீசுவது என்பது நியாயமாக இருக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க, கட்சி தலைவராக இருப்பதற்கும் யார் தகுதி இருக்கிறார் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள், இவர்கள் அல்ல. அப்படி என்றால் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் எல்லோரும். அதெல்லாம் நான் என்கிட்ட வார்த்தை பிடிங்க, நீங்க டெய்லி டிவியில் போடுறதுக்கு ஐடியா பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நான் சொல்றது கேளுங்க, என்னையோட நிறுத்திக்க, நான் சொன்னதோட ஸ்டாப் பண்ணிக்க. நீங்க ஏதாச்சும் கிடைக்குமா அதை வச்சுட்டு ஒரு 2-3 நாளைக்கு இது உருட்டலாமா? அவர்கிட்ட போய் அவங்ககிட்ட இதே கேள்வி கேட்கறது, அவங்க ரெண்ட சொல்றது, இது உங்களுடைய இதுக்காக என்னங்க ரேட்டிங்காக எங்களை போட்டு அமுத்தாதீங்க தயவு செஞ்சு. நான் சொல்றது இருங்க, நாங்க சொல்றதை மட்டும் கேட்டுட்டு நீங்க போட்டீங்கன்னா மக்களுக்கு நல்லது. அவர் வேண்டுமென்றாலும் வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு அதை பத்தி தப்பு இல்லை, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது மக்கள் முடிவு. நீங்க எங்களோட கேட்டு உங்க வீட்டுல யார் சொல்ற, என்ன சொல்றாங்க சொல்லுங்க. வீட்டுல பெண்கள் என்ன சொல்றாங்க, வீட்டுல மிஸ்ஸஸ் சொல்ற என்ன சொல்றாங்க சொல்லுங்க, மனச்சாட்சியோட சொல்லுங்க. என்ன சொல்றாங்க? விஜய் கோட்டு போடணும்னு சொன்னாங்களா இல்லையா? டிவி கேட்க சொல்றாங்களா இல்லையா? உங்க வீட்லயே சொல்லுங்க எல்லாம் மனச்சாட்சியோட. உங்களுக்கு கேட்கறேன், அவர் பின்னால தலையாடிட்டாரு. இல்ல விருப்பமான 6ஆம் தேதி தான் சொல்லிட்டேன், அனௌன்ஸ் பண்ணியாச்சுங்க. நீங்க தர்றீங்க 6ஆம் தேதி. சார், மத்திய பட்ஜெட் பத்தி தாவேக கருத்து என்ன? இல்ல பட்ஜெட் பத்தி பொதுவாகவே தாவேக கருத்து தனிப்பட்ட முறையில் நீங்க கேட்கக்கூடாது. நாங்கள் புதிதாக துவங்கிய இயக்கம், இன்னும் எங்களுடைய இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டி இருக்கிறது, தமிழகத்தை ஆள வேண்டி இருக்கிறது. ஆளுகிற போதுதான் அந்த கருத்துக்கெல்லாம் பரிமாற வேண்டி இருக்கிறதே தவிர இப்போது அந்த சூழ்நிலை இல்லை. பொங்கலுக்கு பிறகு முக்கியமான தலைவர்கள்லாம் வருவாங்கன்னு சொன்னீங்க, நீங்க வந்துட்டீங்களா? போதாதா? நீங்க நின்றுருக்கீங்களா? அதே போதும் எங்களுக்கு மகிழ்ச்சி. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்த கூட்டங்கள்ல விஜய் நடன மாட்டாரு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இல்ல நான் என்ன சொல்றேன்னா, முருகன் பக்தி பாடல் பாடினாங்க. அவர் கூப்பிட்டாரு, அவர் ஆடிட்டு, சார் நீங்களும் சால்வி போட்டது நீங்களும் என்னட்ட கொஞ்சம் ஆடுங்கன்னாரு. அவர் அதுக்கு ஆடினாரு. இப்போ இருங்க நான் அவர் சொல்றேன், நயனா நாகேந்திர ஆடலையா? இவர் சலங்கட்டி ஆடிட்டு இருக்காரு இல்லையா? வேலுமணி. இப்போ யார் ஆடாது இருக்காங்க? எங்களை ஆடலையே சொல்லுங்க. ஆடிக்கொண்டிருப்பவரே ஆடுவதை வேண்டாம் என்று சொல்லுகிற, ஆடக்கூடாதுல ஆடுறாங்க. இது தொடர்பாக இந்து முன்னணி புகார் கொடுத்திருக்காங்க பழனியில. முருக பக்தர்கள் இது பண்ற மாதிரி இவருக்கு இதெல்லாம் ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. யாருமே புண்படுகின்ற அளவுக்கு அதுல இல்ல, கருத்து இல்லை. 13ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் சுற்றுப்பயணம், அதை நீங்க வழி நடத்தி சொல்றீங்களா? அம்மா பேச மாதிரி நீங்களும் அதை வழி நடத்தி சொல்றீங்களா?
இப்போ நான் கூட தான் இருப்பேன், பள்ளியிடத்தை கூடயே தான் இருப்பேன். ஏன் என்ன உங்களுக்கு அதுல என்ன சந்தேகம்? டூர் புறாக்கம் மாமாக்கெல்லாம் இல்ல. full-ஆ நீங்க தான் பண்ணுவீங்க. இல்லைங்க, அது இல்லைங்க. அடுத்தது எப்படின்னா, அடுத்த டூர் ப்ரோக்ராம் இல்லைங்க, விரைவில் நீங்க நான் 2 நாள் அறிவிப்போம். சேலம் வரதா சொல்றாங்க. இல்ல, அதுதான் 2 நாள் அறிவிச்சிருவோம். அவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடாதுங்கிறதா. சரி சார், பட்ஜெட் பாத்தீங்கன்னா எல்லா கட்சியுமே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க பட்ஜெட். இல்ல, நான் இருக்கேன், நான் சொல்றது எனக்கு தெரியுது. நாங்க வளர்ந்து வருகிற கட்சி, மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய கட்சி, மக்கள் சேவையை மனதிலே வைத்து எதிர்கால தமிழகத்தை நோக்கி நாங்கள் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்துருவோம். வந்ததுக்கு பிறகு இந்த கேள்வி கேளுங்க. பாஜக இப்ப அண்ணாமலைக்கும் நயினா நாகேந்திரனுக்கும் ஒரு முட்டல் மோசடி எவ்வாறு கேள்விப்பட்டோம். அது அவங்க 2 பேர்த்து தான் கேட்கணும். முட்டலாம் மோதலாம் அப்படிங்கிற அவங்ககிட்ட தான் கேட்கணும். நிர்மலா சீதாராமன் வந்து திமுக இவரு விஜய்னால பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, திமுகவுக்கு மட்டும்தான் பாதிப்புன்னு இல்லை, அவங்க கருத்து அவங்களுடைய நிலைப்பாடுகள் அவங்க சொல்றாங்க. அது தவறு கிடையாது. அதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல முடியாது. யார் பாதிக்கிறாங்கிறது வந்து 2026 தெரியும். எந்தெந்த கட்சி பாதிக்குது, அந்த பாதிப்பால் எப்படி நிலைகள் இருக்கிறது, தமிழக வெற்றி கழகம் எப்படி வெற்றி நடை போடுகிறது தமிழக மக்கள் முடிவு செய்வார்.